தொல்காப்பிய பகுதியில் நகரமயமாக்கல் எது பங்களித்தது? ஏ. அரசியல் ஸ்திரத்தன்மை. பி. பொருட்களுக்கான தேவை குறைந்தது. சி. அதிகரித்த விவசாய உற்பத்தி மற்றும் வர்த்தகம். டி. மக்கள் தொகை சரிவு. சரியான பதில் சி. அதிகரித்த விவசாய உற்பத்தி மற்றும் வர்த்தகம். சரியான விடை சி. சங்க காலத்தில் உபரி விவசாய உற்பத்தி மற்றும் வெளிநாட்டு நாடுகளுடனான கடல்வழி வணிகம் ஆகியவை நகரங்கள் உருவாக அடிப்படை காரணமாக அமைந்தன. இது கைவினைப் பொருட்கள் உற்பத்தி மற்றும் சந்தை மையங்களின் வளர்ச்சிக்கு வழிவகுத்து நகரமயமாக்கலை தூண்டியது. சாளுவ வம்சத்தை நிறுவுவதற்கு வழிவகுத்த அரியணையை அபகரித்தவர் யார்? ஏ. இரண்டாம் தேவராயர், தேவராயா II. பி. முதலாம் ஹரிஹரர், ஹரிஹர் I. சி. கிருஷ்ணதேவராயர், கிருஷ்ணதேவராயா. டி. சாளுவ நரசிம்மர், சலுவான் நார்சிம்ஹா. சரியான பதில் டி. சாளுவ நரசிம்மர், சலுவான் நார்சிம்ஹா. சாளுவ நரசிம்மர் 1485-இல் சங்கம வம்சத்தின் கடைசி அரசரை வீழ்த்தி ஆட்சியை பிடித்தார். இது விஜயநகர வரலாற்றில் முதல் அபகரிப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஏ. இரண்டாம் தேவராயர் சங்கம வம்சத்தின் சிறந்த அரசர். பி. முதலாம் ஹரிஹரர் விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர். இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனித்துவ சக்திக்கு எதிராக போராடிய முதல் ராணி யார்? ஏ. ஜிஜாபாய், ஜிஜாபாய். பி. ராணி லட்சுமிபாய், ராணி லக்ஷ்மிபாய். சி. வேலு நாச்சியார், வேலு நச்சியார். டி. குயிலி, குயிலி. சரியான பதில் சி. வேலு நாச்சியார், வேலு நச்சியார். சரியான விடை சி. சோகஸ்மேலி சிவகங்கை ராணியான வேலு நாச்சியார் 18ஆம் நூற்றாண்டில் 1780 ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடி தனது ராஜ்யத்தை மீட்ட முதல் இந்திய ராணி ஆவார். இவர் வீரமங்கை என்று அழைக்கப்படுகிறார். விதவைகள் தங்கள் கணவன்மாரின் சிதையில் தாமாகவோ அல்லது கட்டாயப்படுத்தியோ குதிக்கும் பழக்கம் எது? ஏ. வரதட்சணை, டவுரி. பி. பர்தா, பர்தா. சி. சதி, சதி. டி. ஜோஹர், ஜோஹர். சரியான பதில் சி. சதி, சதி. சரியான விடை சி. சோகஸ்மேலி. சதி என்பது கணவன் இறந்தவுடன் அவரது எரியும் சிதையில் மனைவியும் விழுந்து உயிர்விடும் ஒரு கொடிய சமூக பழக்கமாகும். ராஜாராம் மோகன் ராயின் முயற்சியால் 1829-இல் வில்லியம் பெண்டிங் பிரபு இதை சட்டவிரோதமாக்கினார். இந்தியாவில் ஐரோப்பியர்களின் வருகையின் முதன்மையான தாக்கம் எதுவாக கருதப்படுகிறது? ஏ. ஐரோப்பிய பொருட்களின் வர்த்தகம் அதிகரித்தது. பி. புதிய இந்திய ராஜ்யங்களின் எழுச்சி. சி. ஐரோப்பிய கலாச்சாரத்தின் பரவல். டி. ஆங்கிலேயர்களின் கீழ் காலனித்துவ ஆட்சி. சரியான பதில் டி. ஆங்கிலேயர்களின் கீழ் காலனித்துவ ஆட்சி. சரியான விடை டி. சோகஸ்மேலி. ஐரோப்பியர்களின் வருகை இறுதியில் ஆங்கிலேயர்களின் காலனித்துவ ஆட்சிக்கு வழிவகுத்தது. இது இந்தியாவின் அரசியல் மற்றும் பொருளாதார கட்டமைப்பை முழுமையாக மாற்றியது. எகிப்திய சூரிய நாட்காட்டியின் ஒவ்வொரு மாதத்திலும் எத்தனை நாட்கள் இருந்தன? ஏ. 31. பி. 30. சி. 29. டி. 28. சரியான பதில் பி. 30. சரியான விடை பி. சோகஸ்மேலி. எகிப்தியர்கள் ஒரு ஆண்டை 12 மாதங்களாக பிரித்தனர். ஒவ்வொரு மாதமும் சரியாக 30 நாட்களைக் கொண்டிருந்தது. மீதமுள்ள 5 நாட்கள் ஆண்டின் இறுதியில் திருவிழாக்களுக்காக சேர்க்கப்பட்டு மொத்தம் 365 நாட்களாக கணக்கிடப்பட்டது. கெய்க்வாட், ஹோல்கர் மற்றும் ஷிண்டே குடும்பங்கள் யாருக்கு விசுவாசமாக இருந்தன? ஏ. பாலாஜி பாஜிராவ், பாலாஜி பாஜிராவ். பி. அவுரங்கசீப், ஆரங்கசீப். சி. ஷாஹு, ஷாஹு. டி. சிவாஜி, சிவாஜி. சரியான பதில் சி. ஷாஹு, ஷாஹு. சரியான விடை ஷாஹு. மராட்டிய பேரரசர் ஷாஹுவின் காலத்தில் பேஷ்வாக்களின் கீழ் கெய்க்வாட், ஹோல்கர் மற்றும் ஷிண்டே போன்ற குடும்பங்கள் வலிமை பெற்று அவருக்கு விசுவாசமாக இருந்தன. இவர்கள் மராட்டிய கூட்டமைப்பில் முக்கிய தூண்களாக செயல்பட்டனர். தஞ்சை பெரிய கோயில் கட்டி முடிக்கப்பட்ட தோராயமான ஆண்டு எது? ஏ. கியுபி 1009. பி. கியுபி 1200. சி. கியுபி 900. டி. கியுபி 1100. சரியான பதில் ஏ. கிபி 1009.
தஞ்சை பெரிய கோயில் முதலாம் இராசராச சோழனால் கட்டப்பட்டு கிபி 1009 முதல் 1010 வரை வாக்கில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. இது திராவிடக் கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். கிபி 1200 என்பது பிற்கால சோழர் மற்றும் பாண்டியர் காலமாகும். கிபி 14ஆம் நூற்றாண்டுக்குப் பிறகு எந்த பாரம்பரிய நிறுவனங்கள் பலவீனமடையத் தொடங்கின? ஏ. அரச சபைகள், ராயல் கோர்ட்ஸ். பி. வணிகர் குழுக்கள், கில்ட்ஸ். சி. மத மடாலயங்கள், ரிலிஜியஸ் மானஸ்டரீஸ். டி. உள்ளூர் சபைகள், லோக்கல் அசெம்பிளிஸ். சரியான பதில் டி. உள்ளூர் சபைகள், லோக்கல் அசெம்பிளிஸ். சரியான விடை தி. சோகஸ்மேலி 14ஆம் நூற்றாண்டிற்குப் பிறகு ஐரோப்பாவில் முடியாட்சி வலுப்பெற்றதால் அதுவரை தன்னாட்சியுடன் செயல்பட்ட உள்ளூர் சபைகள் தங்கள் அதிகாரத்தை இழந்து பலவீனமடைந்தன. இளவரசர் ஹென்ரியின் மாலுமிகள் ஆப்பிரிக்க கண்டத்தில் எந்த பகுதியை ஆய்வு செய்தனர்? ஏ. ஆப்பிரிக்காவின் வடக்கு கடற்கரை. பி. ஆப்பிரிக்காவின் மேற்கு கடற்கரை. சி. ஆப்பிரிக்காவின் கிழக்கு கடற்கரை. டி. ஆப்பிரிக்காவின் தெற்கு கடற்கரை. சரியான பதில் பி. ஆப்பிரிக்காவின் மேற்கு கடற்கரை. சரியான விடை ஆப்பிரிக்காவின் மேற்கு கடற்கரை. மாலுமி இளவரசர் ஹென்றி ஆப்பிரிக்காவின் மேற்கு கடற்கரை வழியாக இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டறியும் முயற்சிகளைத் தொடங்கினார். தவறானவை. வடக்கு கடற்கரை ஏற்கனவே ஐரோப்பியர்களுக்கு தெரிந்த பகுதியாகும். முகலாய பேரரசால் இந்தியாவின் எந்த பகுதியின் பொருளாதாரம் மற்றும் சமூகம் மாற்றப்பட்டது? ஏ. தென்னிந்தியா, சவுத் இந்தியா. பி. வட இந்தியா, நார்த் இந்தியா. சி. மேற்கு இந்தியா, வெஸ்ட் இந்தியா. டி. கிழக்கு இந்தியா, ஈஸ்ட் இந்தியா. சரியான பதில் பி. வட இந்தியா, நார்த் இந்தியா. 10. சரியான விடை பி. சோகஸ்மேலி முகலாய பேரரசு வட இந்தியாவில் ஒரு ஒருங்கிணைந்த நிர்வாக முறையையும் நில வருவாய் முறையையும் அறிமுகப்படுத்தி பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தியது. இது அப்பகுதியின் வர்த்தகம் மற்றும் சமூக கட்டமைப்பில் பெரும் தாக்கத்தை உண்டாக்கியது. இலக்கியம், கலை மற்றும் இசையை ஆதரித்ததற்காக அறியப்பட்ட புளோரன்ஸின் குடும்பம் எது? ஏ. ஸ்ஃபோர்சாஸ், தி ஸ்ஃபோர்சாஸ். பி. வாசிஸ், தி வாசிஸ். சி. மெடிசிஸ், தி மெடிசிஸ். டி. போர்கியாஸ், தி போர்ஜியாஸ். சரியான பதில் சி. மெடிசிஸ், தி மெடிசிஸ். சரியான விடை சி. சோகஸ்மேலி புளோரன்ஸ் நகரத்தைச் சேர்ந்த மெடிசி குடும்பத்தினர் மறுமலர்ச்சி கால கலைகள் மற்றும் இலக்கியங்களுக்கு பெரும் ஆதரவு அளித்தனர். மைக்கேலேஞ்சலோ மற்றும் லியோனார்டோ டா வின்சி போன்ற கலைஞர்கள் இவர்களது ஆதரவை பெற்றனர். 16 மாநிலங்கள் தோன்றிய பிராந்தியத்தின் தெற்கு எல்லை எது? ஏ. கோதாவரி ஆறு, கோதாவரி ரிவர். பி. கிருஷ்ணா ஆறு, கிருஷ்ண ரிவர். சி. காவிரி ஆறு, காவேரி ரிவர். டி. துங்கபத்ரா ஆறு, துங்கபத்ரா ரிவர். சரியான பதில் ஏ. கோதாவரி ஆறு, கோதாவரி ரிவர். 1. சரியான விடை அஸ்ஸாகா, அஸ்கா மகாஜனபதம் கோதாவரி ஆற்றின் கரையில் அமைந்திருந்தது. இதுவே 16 மகாஜனபதங்களில் தெற்கே அமைந்த ஒரே அரசாகும். இது இன்றைய மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் பரவியிருந்தது. திருமணம் தொடர்பாக தமிழ்நாட்டில் சீர்திருத்தவாதிகளால் எதிர்க்கப்பட்டது எது? ஏ. விதவை மறுமணம். பி. சாதி மறுப்பு திருமணங்கள். சி. குழந்தை திருமணங்கள். டி. காதல் திருமணங்கள். சரியான பதில் சி. குழந்தை திருமணங்கள். 8. தமிழ்நாட்டில் ஈயூர்வெயூரா பெரியார் போன்ற சீர்திருத்தவாதிகள் பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த குழந்தை திருமணங்களை மிக கடுமையாக எதிர்த்தனர். அவர்கள் பெண்கல்வி மற்றும் திருமண வயதை உயர்த்துவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வெண்டி கிளர்ச்சியில் விவசாயிகள் போராடத் தயங்குவதுடன் எந்த கருத்து தொடர்புடையது? ஏ. அரச ஆணை, ராயல் டிக்ரி. பி. வரி விதிப்பு, டாக்ஸேஷன். சி. நிலப்பிரபுத்துவம், ஃபியூடலிசம். டி. கட்டாய ஆட்சேர்ப்பு, கன்ஸ்கிரிப்ஷன்ஸ். சரியான பதில் டி. கட்டாய ஆட்சேர்ப்பு, கன்ஸ்கிரிப்ஷன்ஸ். 6. சரியான விடை தி. சோகஸ்மேலி பிரெஞ்சு புரட்சியின் போது 3 லட்சம் வீரர்களை திரட்ட அரசு கட்டாய இராணுவச் சேர்க்கையை கன்ஸ்கிரிப்ஷன் அறிவித்தது. இதனை எதிர்த்து வெண்டி பகுதியில் இருந்த விவசாயிகள் மற்றும் கத்தோலிக்கர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். ஜாவளியை கைப்பற்றிய பிறகு சிவாஜி சுற்றியுள்ள சிறிய மராட்டிய தலைவர்களுக்கு என்ன செய்தார்? ஏ.
அவர்களுடன் கூட்டணிகளை உருவாக்கினார். பி. அவர்களுக்கு அதிக அதிகாரத்தை வழங்கினார். சி. அவர்கள் அனைவரையும் அடக்கினார். டி. அவர்களை புறக்கணித்தார். சரியான பதில் சி. அவர்கள் அனைவரையும் அடக்கினார். சரியான விடை சி. சோகஸ்மேலி 1656-இல் ஜாவலியை கைப்பற்றிய பிறகு சிவாஜி தனக்கு கட்டுப்படாத மற்ற மராட்டிய தலைவர்களை அடக்கி தனது அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்தார். இதன் மூலம் மராட்டிய இனத்தவரை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து வலுவான அரசை உருவாக்கினார். ஜப்பானின் தனிமைப்படுத்தலின் ஒரு பண்பு என்ன? ஏ. விரைவான தொழில்நுட்ப முன்னேற்றம். பி. வரையறுக்கப்பட்ட கலாச்சார வளர்ச்சி. சி. அடிக்கடி வெளிநாட்டு படையெடுப்புகள். டி. வெளிநாட்டு படையெடுப்புகளிலிருந்து சுதந்திரம். சரியான பதில் டி. வெளிநாட்டு படையெடுப்புகளிலிருந்து சுதந்திரம். சரியான விடை டி. வெளிநாட்டு படையெடுப்புகளிலிருந்து சுதந்திரம். ஜப்பான் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்ட சகோகு காலத்தில் வெளிநாட்டினரின் தலையீடு மற்றும் படையெடுப்புகள் இல்லாமல் இருந்தது. ஹம்முராபி யாரிடமிருந்து சட்டத் தொகுப்பை பெறுவதாக சித்தரிக்கப்படுகிறார்? ஏ. சந்திரக் கடவுளான சின். பி. பூமி தெய்வமான நின்குர்சாக். சி. சூரிய கடவுளான ஷமாஷ். டி. புயல் கடவுளான அடத். சரியான பதில் சி. சூரிய கடவுளான ஷமாஷ். சரியான விடை சி. சோகஸ்மேலி பாபிலோனிய மன்னர் ஹம்முராபி நீதிக்கான சூரிய கடவுளான ஷமாஷிடமிருந்து சட்டங்களைப் பெறுவது போல கல்வெட்டில் செதுக்கப்பட்டுள்ளது. இது சட்டங்களுக்கு தெய்வீக அங்கீகாரம் இருப்பதை மக்களுக்கு உணர்த்தியது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?